சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான குட் ஈவ்னிங்ப்பா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, லேப்டாப் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு, தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஃப்ரீ லேப்டாப் கிடைக்குமா? கிடைக்காதா? அஃபீஷியலான அறிவிப்பு எப்பதான் வரும்? அப்படின்றது தான் இந்த வீடியோவுல வந்து பார்க்க போறோம். 2017லிருந்து இன்னும் குடுக்காம இருக்கிறாங்க. ஆனா, நம்ம டிஎம்கே கவர்ன்மெண்ட் வந்ததுலருந்து தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். ஏன்னா, பழைய கவர்ன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு 4 இயர் வந்து இழுத்தடிச்சுட்டாங்க. இப்ப இருக்கக்கூடிய கரண்ட்ல இருக்கக்கூடிய டிஎம்கே கவர்ன்மெண்ட் வந்து 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சு. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் குடுக்கல. லேப்டாப் அப்படின்றது இன்னும் தயாராகிக்கிட்டு இருக்கு. குடுப்போம்னு சொல்றாங்களே தவிர, குடுக்கல. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில அந்த அப்டேட் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். வீடியோவ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களை பொறுத்தவரைக்கும், லேப்டாப் அப்படின்றது ரொம்ப முக்கியமா வந்து பார்க்கப்படுது. ஓகேங்களா? 2017ல கிட்டலாம் யாருன்னா வந்து ஒரு 12த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இப்ப மேரேஜே ஆயிட்டு குழந்தையே வந்து மேபி இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த அளவுக்கு இன்னுமே வந்து லேப்டாப் வந்து குடுக்காம டிலேயில வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா? 1 வருஷம், 2 வருஷம் டிலே இல்ல. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 7 வருஷம் டிலே. 18, 19, 20, 21, 22, 23, 24 7 வருஷம் குடுக்கல. 2017ல பாதி பேருக்கு வந்து குடுத்தாங்க. பாதி பேருக்கு வந்து குடுக்கல. நீங்க எந்த பேட்ச் ஸ்டூடண்ட் அப்படின்றத கீழ வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. பார்க்கலாம். எந்த பேட்ச் ஸ்டூடண்ட் அதிகமா வந்து இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்கள்ல 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் தான் இந்த லேப்டாப். அதுவுமே வந்து குறிப்பா வந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு உயர்கல்விக்கு வந்து ரொம்ப ரொம்ப இந்த லேப்டாப் அப்படின்றது யூஸ் ஆகும். அப்படின்றது கண்டிப்பா வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து கவர்ன்மெண்ட் வந்து சீக்கிரமா வந்து குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் சார்புல இருந்தும் சரி, பேரன்ட்ஸ் சார்புல இருந்தும் சரி, தொடர்ந்து கன்டினியூஸா சொல்லப்பட்டிருந்த ஒரு சூழ்நிலையிலே, கவர்ன்மெண்ட் வந்து அத பெருசா வந்து சுத்தமா கண்டுக்கின மாரியே வந்து தெரியல. கேட்டா எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து எப்ப ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து சொல்றாருன்னா, இந்த எக்ஸாம் டைம் ரிசல்ட் அப்ப மட்டும் தான் அவர வெளிய பார்க்க முடியுது. அதுக்கப்புறமா வந்து அவர் ஒண்ணுமே சொல்ல மாட்றாரு. கேட்டா ஆனா உண்மை என்னன்னா, இந்த லேப்டாப் அப்படின்றது இப்ப குடுக்க மாட்டாங்க. அசெம்பிளி எலக்ஷன் வருது பார்த்தீங்களா? இப்ப எப்படி இந்த எலக்ஷன்லாம் வந்தா ரோடு போடுறாங்க, அந்த மாரி கான்செப்ட்ல உங்களுக்கு மேபி எலக்ஷன் கிட்ட குடுப்பாங்க. இல்ல அப்படின்னா, சப்போஸ் அகைன் ஏடிஎம்கே கவர்ன்மெண்ட் வந்தா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லேப்டாப் வந்து குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய எக்ஸ் சீஃப் மினிஸ்டரா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு. ஸோ, அதனால வந்து இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு 100% வந்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் வந்து குடுக்க மாட்டாங்க. அதான் டிஎம்கே கவர்ன்மெண்ட் இப்ப இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து குடுக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் கூட, ஒருபுறம் வந்து ஸ்டாலினுடைய உருவப்படம் பதிந்த லேப்டாப் வந்து கொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கான வாய்ப்புகளும், சாத்தியக்கூறுகளும் ஃபர்ஸ்ட்டு இருக்கா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, மேபி இருக்கலாம். ஏன்னா வந்து இப்ப ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்கிறது தான் இப்ப பிரச்சனையே. நெறைய லேப்டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா நம்முடைய கடந்த முதலமைச்சர் அவர்களுடைய பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா, லேப்டாப்புடைய அந்த ஃப்ரண்ட் பேஜ்ல இருக்கு. ஓகேங்களா? அது ஒண்ணு தான். இதற்கிடையில இந்த கோவிட் டைமா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, லேப்டாப் வந்து குடுக்கறதுக்கான ஒர்க் இன்னும் போயிட்டுருக்கு. யாருமே வந்து டெண்டர் எடுக்கல. அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் கூட, லேப்டாப் அப்படின்றது விரைவில வந்து குடுக்கப்படும் அப்படின்றத மாரி தான் அரசு துறையில இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களா வந்து பார்க்கப்படுது. ஸோ, அதனால வந்து இப்ப இல்லனாலும், கண்டிப்பா எப்பயாவது ஒரு நாள் உங்களுக்கு லேப்டாப் வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ, நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. 11, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, முழுமையா பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன்னா 10த், 11த், 12த் ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா? உங்களுக்கான ஒரு எக்ஸைட்டான ஒரு அறிவிப்பு. ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மென்ட்டா இருப்பீங்க. ஏன்னா லேப்டாப் குடுத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு நெறைய யூஸ்ஃபுல்லான கம்ப்யூட்டர் ஸ்டூடண்ட்ஸ், கம்ப்யூட்டர் சயன்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்லேருந்து எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யூஸ்ஃபுல்லா வந்து ஆகுறதுக்கு சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இது முழுக்க முழுக்க 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கானது. ஓகேங்களா? ஸோ, அதனால வந்து அன்பில் மகேஷ் விரைவில் அறிவிப்பாரு. இந்த வீடியோவ 4 பேர் அரசு துறையில இருக்கக்கூடியவங்க பார்ப்பாங்க. ஸோ, வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.